விவசாய அண்ணே, உங்க வயல் பச்சையா இருந்தா மட்டும் போதாது. அந்த பச்சை ஆரோக்கியமானதான்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம அதிக மகசூல் கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம நிலத்துக்கே தெரியாம அதுக்கு விஷம் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? வாங்க விலாவாரியா பாப்போம். நம்ம உடம்புக்கு எப்படி சத்தான சாப்பாடு தேவையோ அதே போல செடி வளர 3 பேர் ரொம்ப முக்கியம். அவங்களத்தான் நாம என்பிகேன்னு சொல்றோம். 1. என், அதாவது நைட்ரஜன், யூரியா. இது செடிய பச்சையா வேகமா வளர வைக்கும். நம்ம ஊர்ல இத பச்சை உரம்னு கூட சொல்லுவோம். 2. பி, அதாவது பாஸ்பரஸ், டிஏபி. இது செடியோட வேர தரைக்குள்ள ஆழமா கொண்டு போகும். வேர் நல்லா இருந்தாதான் கதிர் நல்லா பிடிக்கும். 3. கே, அதாவது பொட்டாசியம். இது செடியோட நோய் எதிர்ப்பு சக்தி. பூச்சி வந்து செடியை தாக்காம இருக்க இதுதான் வேலி மாதிரி நிக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3 உரங்களும் நம்ம நாட்டுல கிடையாது. நாம வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கையேந்தி தான் நிக்கிறோம். யூரியா, அதாவது என், இத பண்ண தேவையான எரிவாயுவை, அதாவது கேஸ அரபு நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறோம். டிஏபி, அதாவது பி, இதுக்கு தேவையான தாதுக்கள் மொராக்கோ நாட்டுல தான் உலகத்திலேயே அதிகமா இருக்கு. பொட்டாஷ், அதாவது கே, இது இந்தியாவில் 1 கிலோ கூட கிடையாது. கனடா, ரஷ்யா, பெலாரஸ் போன்ற நாடுகள்கிட்ட இருந்து தான் 100% இறக்குமதி பண்றோம். யோசிச்சு பாருங்க, அந்த நாடுகள்ல போர் வந்தாலோ இல்ல அந்த கப்பல் வர்ற வழியை யாராவது தடுத்தாலோ அடுத்த சீசனுக்கு நம்ம கையில் உரம் இருக்காது. சோத்துக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். மானியம் எனும் போதை. அரசாங்கம் ஒரு மூட்டை யூரியாவை 2200 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு வெறும் 242 ரூபாய்க்கு கொடுக்குது. விலை மலிவா கிடைக்குதுன்னு நாம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமா அள்ளி தெளிக்கிறோம். அரசாங்கம் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்றதை விட அதிகமா உரத்துக்கு செலவு பண்ணுது. அதாவது 6.77 லட்சம் கோடி. 70 வருஷத்துக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 1 கிலோ போட்ட நாம இன்னைக்கு 140 கிலோ போடுறோம். ஆனா மகசூல் வெறும் 5 மடங்கு தான் கூடியிருக்கு. அதாவது நிலம் அடிமையாகி போச்சு. உரம் போட்டாதான் விளையுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். பஞ்சாப் தந்த பாடம்: விஷமாகும் நிலத்தடி நீர். பஞ்சாப் மாநிலத்தை பாருங்க. அங்க அதிகமா உரம் போட்டதனால என்ன ஆச்சு தெரியுமா? 1. மண் மலட்டுத்தன்மை. மண்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள்லாம் செத்து போச்சு. 2. குடிநீர் விஷம். செடியால உறிஞ்ச முடியாத மிச்ச உரம் எல்லாம் மழை தண்ணியோட கலந்து பூமிக்கடியில போயிருச்சு. 3. நோய் பாதிப்பு. அந்த தண்ணிய குடிச்சதனால இன்னைக்கு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பல வியாதிகள் வருது. நிலத்தடி நீர்ல நைட்ரேட் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. தீர்வு என்ன? நானோ யூரியா அதிசயம். இதையெல்லாம் மாத்த அரசாங்கம் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நானோ யூரியா, அதாவது நானோ யூரியா. இது மூட்டை மூட்டையா வராது. ஒரு சின்ன பாட்டில் திரவமா வரும். 1 மூட்டை யூரியா செய்யற வேலைய ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் செஞ்சிரும். எப்படி பயன்படுத்தணும்? இத தண்ணியில கலந்து ட்ரோன் மூலமா இலைகள் மேல தெளிக்கணும். இப்படி செஞ்சா உரம் வீணாகாது, நிலத்துக்குள்ள விஷம் போகாது, செடிக்கு சத்து நேரடியா கிடைக்கும். முடிவுரை, அதாவது கால் டு ஆக்ஷன். அண்ணே, நம்ம நிலம் செத்து போனா நம்ம சந்ததி என்ன பண்ணும்? மலிவா கிடைக்குதுன்னு விஷத்தை கொட்டாதீங்க. புது முறைகளை கத்துக்கோங்க. மண்ணு வளமா இருந்தாதான் நம்ம வாழ்வு வளமா இருக்கும். இந்த தகவலை மத்த விவசாய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. விவசாயத்தை காப்போம்.